நான் ரொம்ப அநாகரிகமா பேசிடுவேன். நான் என்ன உனக்கு கேடு? நீ வர்ற நன்றி சொல்றேங்கிற, அப்புறம் ராஜினாமாங்கிற. நாங்க இத்தனை நாளா வாயை குத்திக்கிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறதா? சொத்து பத்து இருந்தா நீ எதை வேணாலும் செய்யலாமா? இது யார் கொடுத்தது? தொண்டர்களுடைய உழைப்புல வந்தது. டேய், நியாயமான ராஜினாமா பண்ணிருக்கல, உன் சொத்து பத்த பூரா கட்சிக்கு எழுதி கொடுத்து நீ எங்க வேணாலும் போ, நாசமா போ, யாரு வேணான்னு கேட்கிறா? எல்லாரும் வருவீங்க, அம்மாவை ஏமாத்தி பதவி வாங்குவீங்க, சொத்து சுகத்தை சேர்ப்பீங்க, எடப்பாடியாரை ஏமாத்தி பதவி வாங்குவீங்க, சொத்து சுகத்துக்கு சேர்ப்பீங்க, பாராட்டி பேசுவீங்க. கட்சிக்கு ஒரு தோல்வின்னு வந்துட்டா காப்பாற்ற வேண்டிய நேரத்துல கட்சியை காட்டி கொடுத்துட்டு ஓடுவீங்க. தொண்டர்கள் எல்லாம் இத கை கட்டி வாய்ப்பத்தி மௌனமா வேடிக்கை பார்க்கணுமா? தொண்டர்கள் கொதித்து இருந்தா நாசமா போவீங்க எல்லாருமே. அங்க போய் என்ன செய்ய போறீங்க? நாய் மாதிரி கேட்ல காத்து கிடக்குறீங்களா பாவிகளா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரண வெக்க மானம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களா என்ன? பதவி என்ன இல்லன்னா என்ன? 10 வருஷம் அமைச்சரா இருந்தீங்களா? இந்த நாட்டிலே சுத்தி சுத்தி வந்தீங்களே, வந்தீங்களா? அம்மா போட்ட பிச்சை. சட்டமன்றத்துல கதை சொல்லி நீ பதவி வாங்குறீங்க. எடப்பாடியார கதை சொல்லி இப்ப நீங்க துரோகம் பண்றீங்க. நாங்களும் அமைதியா நம்ப இருக்கோம், எதுவும் பேசக்கூடாது, செத்து போவோம். அதை விட இந்த நாட்டை காப்பதற்கு எல்லையில போர் புரிகிற அந்த மாவீரராக இருக்கிற தியாகத்தின் செம்மல்களாக இருக்கிற ராணுவ வீரர்கள் எதிரியிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் சரணாகதி அடைய மாட்டார்கள். நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒன்று வெற்றி என்று அறிவிப்பார்கள், இல்லை மரணம் என்று அறிவிப்பார்கள். எதிரிட சரணாகதி அடைந்து உயிர் பிச்சை பெற்று வாழ்றதை விட செத்து போறது பேர் இல்லையா? நீங்க தான் விஜயபாஸ்கர் சொன்னீங்க சட்டமன்றத்துல, நம்ம செங்கோட்டை அவர்கள் தாவேக கட்சிக்கு போறாரு, அவருக்கெல்லாம் என்ன ஒரு மூத்தவர், அவர் போய் இந்த தாவேக கட்சியில போலாமா என்று நீங்க சொன்னீங்களா சொல்லலையா? இப்ப எப்படி உங்களுக்கு தாவேக கட்சி? ஏன்னா தாவேக கட்சி ஆட்சியில இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு பதவி இல்லாம உங்களால இருக்க முடியாதா? 17/10/1972 எம்ஜிஆர் தொடங்கி இந்த கட்சியில இன்ன தேதி வரைக்கும் 54 ஆண்டுகள் எந்த பதவியும் இல்லாம, எந்த பதவி சுகத்தை பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைத்து கொண்டிருக்கிறான தொண்டன் அவர்களை நம்பிதான் இந்த கட்சி இருக்குது. உங்களை மாதிரி ஓடுகாலிகளை நம்பி இந்த கட்சி இல்ல. ஆகவே இனிமேலாவது யாராவது இது மாதிரி செய்யணும்னா தயவு செய்து மொத்தமா செஞ்சுட்டு ஓடிடுங்க. இப்படி வாரம் கெடு வச்சு, நாள் கெடு வச்சு, என்னமோ ஒட்டுமொத்தமா அதிமுகவே அழிஞ்சு போற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தாதீங்க தயவு செய்து. இன்னும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்துல இயக்கத்தை நம்பி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியா தன்னையே அர்ப்பணித்து உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் கேள்விக்குறியாக்குன்ற வகையில உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் அமைந்திருக்குது. என்ன ஆட்சி இப்ப உங்களுக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? முட்டா பசங்களா சொந்த கட்சியில ஜெயிச்சாதான் நம்ம அமைச்சராக முடியும். போன கட்சியில அமைச்சரானா அங்க எப்படி அவங்கள உப்புக்களை கூட மதிக்க மாட்டாங்க தம்பிகளா? என்ன ஆத்திரம், என்ன அவசரம்? தேர்தலுக்கு முன்னாடி போய் தாவேக்கா நல்ல கட்சினா தேர்தலுக்கு முன்னாடி போய் சேர வேண்டியதானா? ஏன் தேர்தலுக்கு அப்புறம் இத்தனை பேர் போறீங்க? விஜயை வாழ வைக்கிறதுக்கா இல்ல விஜயை சாவடிக்கிறதுக்கா? இத்தனை பதவி கொடுத்து, அதிகாரம் கொடுத்து, சொத்து கொடுத்து, சுகம் கொடுத்து, அத்தனையும் கொடுத்த கட்சியையும் தலைமையுமே நீங்க தோத்த உடனே காட்டி கொடுத்துட்டு போறீங்க. அதிமுகவுக்கு இந்த கதினா விஜய்க்கு என்ன கதி? விஜய் எல்லாம் நீங்க சேர்ந்து உழைச்சு வாழ வைக்க போறீங்களா? எங்களையே சாவடிக்கிறவங்க விஜய் ஏமாத்துறோம் உங்களுக்கு. ஆகவே தொண்டர்கள் எல்லாம் கல் மனதோடு தேவையற்ற அவதூறுகளை நீங்கள் அள்ளி தெரிப்பதை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. காலம் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகுத்தும். அதிமுகவை திட்டமிட்டு குறிவைத்து அழிக்க நினைக்கிற சக்திகளுக்கு இனிமேலும் யாராவது துணை போனால் கட்சி சரியில்லை, தலைமை சரியில்லை இந்த கருத்து சொல்லி நாடகமாடி கட்சி தொண்டர்களுடைய நலனையும் கட்சியின் எதிர்காலத்தையும் காவு கொடுத்து விட்டு தங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமே முக்கியம் என்று கட்சி தாவுகிற நடவடிக்கை இனி எவனாவது தொடர்ந்தா தொண்டர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எச்சரிக்கையாக இதை சொல்லுகிறேன். காலம் நல்ல தீர்ப்பை சொல்லட்டும், பொறுத்திருப்போம். அம்மாவின் ஆன்மா, புரட்சி தலைவர் ஆன்மா உயிரோடு இருக்கிறது என்று நம்புகிற கோடான கோடி தொண்டர்களுக்கு மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வடிவத்திலே, தமிழகுலசாமி அம்மா அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வடிவத்திலே, புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி அமைகிற வரை ஊனுன்றி உறக்கமின்றி உழைப்போம், புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம்.